ஆதித்தமிழர் கட்சித் தலைவர் ஜக்கையன் மேற்கொண்டு வரும் திராவிடத்தின் எழுச்சி தமிழகத்தின் வளர்ச்சி சமூக நீதி பிரச்சார பயணத்தை தஞ்சை கலைஞர் சிலை முன் சட்டமன்ற உறுப்பினர் டி.கே.ஜி. நீலமேகம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதுகுறித்து ஆதித்தமிழர் கட்சித் தலைவர் ஜக்கையனுடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திராவிடத்தின் எழுச்சி தமிழகத்தின் வளர்ச்சி என்கிற சமூக நீதி பயணத்தை ஆதி தமிழர் கட்சியின் தலைவர் கு. ஜக்கையன் அவர்கள் கன்னியாகுமரியில் தொடங்கி சென்னையில் முடிக்க இருக்கிறார். இந்த நிலையில் இன்று காலையில் திருச்சி மண்டலத்தில் அமைச்சர் கே. நேரு அவர்கள் இந்த பிரச்சார பயணத்தினை, அதாவது சமூக நீதி பயணத்தினை தொடங்கி வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது டெல்டா மாவட்டமான தஞ்சையில் முத்தமிழறிஞர் கலைஞரின் சிலை முன்பாக இந்த பயணத்தை இங்கிருந்து தொடங்குகிறார்கள். கு. ஜக்கையன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம். இப்போ ஆதி தமிழர் கட்சியிலிருந்து நீங்கள் கன்னியாகுமரியில் தொடங்கின இந்த பிரச்சார பயணம் திருச்சி வழியே இப்போ தஞ்சை மண்டலத்தை வந்து அடைஞ்சிருக்கு. இந்த பிரச்சார பயணத்துக்கு பொதுமக்கள் மத்தியில் எவ்வளோ வரவேற்பு இது வரைக்கும் கிடைச்சிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? பொதுமக்கள் மத்தியில் வந்து இன்றைக்கு ஒரு திராவிடத்தினுடைய தேவை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை சமீபகால அரசியல் நிகழ்வுகள் ஒரு முழு வெளிச்சம் போட்டு காட்டி கொண்டிருப்பதை நம்மால் மறக்க முடியாது. குறிப்பாக இன்றைக்கு திராவிடத்தை நாங்கள் ஒழித்து கட்டுவோம் என்கிற பெயரில் பாஜக போன்ற சங் பரிவார அமைப்புகள் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பலத்தோடு தமிழ்நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு களம் இறங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு துணை புகின்ற அளவில் திரு சீமான் போன்றவர்கள் திராவிடத்தை நாங்கள் கடப்பாறை கொண்டு இடிப்போம் என்று திரு சீமான் போன்றவர்களும் பேசுகிறார்கள். இப்படி திராவிடத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திராவிட கருத்தியலுடைய எழுச்சி தான் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த பயணத்தை நாங்கள் கன்னியாகுமரியில் தொடங்கி இதுவரையும் 22 மாவட்டங்கள் நாங்கள் முடித்திருக்கிறோம். இன்றைக்கு 23வது மாவட்டமாக தஞ்சைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். மக்களுடைய வரவேற்பு என்பது உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு மகிழ்ச்சியை, ஒரு புத்துணர்வை தருகிறது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த பயணத்தில் பொதுமக்கள், குறிப்பாக நாங்கள் செல்லுகின்ற வழிகளெல்லாம் பொதுமக்கள் உற்சாகத்தோடு இந்த பயணத்துக்கு அவர்கள் வரவேற்பது, அதே போல வந்து குறிப்பிட்ட சில பகுதிகள் நாங்கள் செல்லும் போது அவர்கள் கொடுக்கின்ற ஆரவாரமான எழுச்சி மிகுந்த வரவேற்பு, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களிடம், அதிலும் குறிப்பாக ஆதி தமிழர் அருந்ததியர் மக்களிடம் நாங்கள் இந்த பிரச்சாரத்தை வெகுவாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். அப்படி செல்லுகின்ற வழியிலே இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த பல்வேறு பகுதிகள் பார்த்த நிகழ்வு, இந்த குளிர்காலத்தையும் கூட பொருட்படுத்தாமல் இரவு 11 மணி 11:30 வரைக்குமே எங்களுக்கு வழிநடுக காத்திருந்து மக்கள் கொடுக்கின்ற அந்த பேர் ஆதரவு என்பது உள்ளபடியே நாங்கள் இந்த அளவிற்கு நாங்கள் நினைக்கவே இல்லை. இந்த பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இந்த அளவிற்கு வரவேற்பு இருக்கும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய வரவேற்பாக இருக்கிறது. குறிப்பாக மேற்கு மாவட்டங்களில் அருந்ததியர் மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய அந்த பகுதிகளில் ஒரு நல்ல ஒரு வீச்சான ஒரு வரவேற்பு என்பது இருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த சட்டமன்ற தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட இந்த முறை மிக அதிகமான அளவில் அவர்கள் வாக்கு சதவீதம் உயரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சென்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் 68% அருந்ததியர் மக்களுடைய வாக்கு திமுக கூட்டணிக்கு சென்றதாக புள்ளி விவரங்கள் தெரிவித்தது. ஆனால் இந்த முறை 90% வாக்கு சதவீதம் உயர்கின்ற அளவிற்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு திமுக அரசுக்கு மிக சாதகமான நிலைமை இருக்கிறது. பொதுவாக 5 ஆண்டுகள் நிறைவுறுகின்ற தருவாயில் ஒரு ஆட்சி மீது கோபம், ஒரு எரிச்சல், செல்லுகின்ற இடங்களெல்லாம் ஒரு எதிர்ப்பு என்பது இருக்கும். ஆனால் நாங்கள் செல்லுகின்ற எல்லாம் மக்கள் ஒரு கனிவோட முகத்தோடு எங்களை வரவேற்பது உள்ளபடியே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ இந்த டெல்டா மண்டலத்தில் நீங்கள் இந்த சமூக நீதி பயணத்தை கொண்டு வந்திருக்கீங்க. இங்கே எந்த கருத்தின் அடிப்படையில் மக்கள் மத்தியில் கொண்டு போகிறீங்க? டெல்டா மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இங்கே வந்து விவசாயம் தான் டெல்டா மாவட்டத்தினுடைய அடிப்படையான விஷயம். இந்த விவசாயத்திற்கான அடிப்படை என்பது காவேரி ஆறு என்பது மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதே போல இயற்கை வளங்கள் மிக ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இந்த காவேரி ஆற்று நீரை தமிழ்நாட்டிற்கு கொடுக்க விடாமல் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. அதற்காக கர்நாடகத்தோடு இணைந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்த பொழுதும் கூட தமிழ்நாட்டிற்கு தேவையான உரிய நீதியை தர முடியாத அளவிற்கு நெருக்கடியை இங்கே இருக்கின்ற பாஜக அரசு தான் செய்து வருகிறது. தமிழக அரசு அறிவித்திருக்கிற இந்த திட்டங்கள் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசு அறிவித்திருக்கின்ற இந்த திட்டங்கள் என்பது
உள்ளபடியே மகளிர் உரிமைக்கான திட்டம் என்பது மகளிர் மத்தியில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறத நம்ம வந்து கண்கூட நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து இந்த இந்த ஒரு 1000 ரூபா தொகை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். ஏன்னா வந்து எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத மக்களுக்கு, கணவனை நம்பியே வாழக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு தமிழ்நாடு கல்வித்துறையில் நம்பர் 1 இடத்தில் இருக்கிறது, தனிநபர் வருமானத்தில் நம்பர் 1 இருக்கிறது, மருத்துவத்துறையில் நம்பர் 1, விளையாட்டுத்துறையில் நம்பர் 1, மகளிர் நலன் காக்கின்ற திட்டங்களில் நம்பர் 1 இருக்கிறது, சமூக நீதிக்கான பல்வேறு இடஒதுக்கீடுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நம்பர் 1 இருக்கிறது. இவைகள்லாம் பார்க்கும் பொழுது இந்தியாவிலேயே ஒரு சிறந்த முதலமைச்சர் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களைத்தான் சொல்ல முடியும். அவருடைய இந்த நிர்வாகம் என்பது எல்லோருக்குமே பிடித்திருக்கிறது. குறிப்பாக எதிரிகளை கூட நண்பர்களாக அவர் அரவணைக்கின்ற அந்த ஒரு பக்குவம், அந்த அணுகுமுறை உள்ளபடியே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கை இருக்குது. அதாவது திராவிடத்தின் எழுச்சி, தமிழர்களின் வளர்ச்சி என்கிற அந்த சமூக நீதி பயணத்தின் மூலம் தமிழகத்தில் உள்ள அந்த பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மக்கள் எந்த அளவிற்கு திராவிட அரசினால் அவர்கள் அந்த நிலையை மாறி கடந்து தற்போது வளர்ச்சி பாதைக்கு சென்றிருக்கிறார்கள் என்ற கருத்தியலை கொண்டு சென்று அதன் மூலம் அவர்களின் வாக்கு வங்கியை முழுமையாக திராவிட அரசிற்கு கொண்டு சென்று அவர்கள் வெற்றியடை செய்வோம் என்கிற கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் கு. சக்கையன். தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கணேசனுடன் சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ், தஞ்சாவூர்.